ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிராமப்புறங்களோட முதுகெலும்பா இருக்க ஒரு திட்டத்தை பத்தி தான். அது என்னன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம். இத 100 நாள் வேலைன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இந்த திட்டத்துக்கு என்ன அப்படின்ற கேள்வி உங்க எல்லார் மனசுலயும் எழலாம். அதுக்கான காரணம் இருக்கு. சமீபத்துல செய்தியை திறந்தாலே இதை பத்தி தான் பேசுறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆமா, இதோட பேரை மாத்த போறாங்க. அதுதான் இப்போ பெரிய சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. எதனால மகாத்மாவோட பெயரை இதுல இருந்து மாத்துறாங்க, புது பெயர் என்ன, இதுல வேலை செய்யற மக்களுக்கு இதனால என்னென்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்றத முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த திட்டத்தை பத்தி மீடியாவிலையும் செய்திகள்லையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த திட்டத்தோட பெயரை மாத்த போறாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம் அப்படின்னு இருக்க இந்த பேரை வாயிலேயே நுழைய முடியாத இந்தி பேர்ல வைக்க போறாங்க. அந்த பேர் என்னன்னா விக்சித் பாரத். இப்படி இருக்க இந்த பேரை விக்சித் பாரத் அப்படின்னு மாத்த போறாங்க. பாத்தீங்களா, எனக்கே சொல்ல வரல. இதை எப்படி நம்ம ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்கும் சொல்ல முடியும்? இந்த பேர் இப்போ நம்ம வாயிலேயே நுழையல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா அங்கிருந்து வர பதிலு இதை நீங்க ஈஸியா விபிஜி ராம்ஜின்னு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதோட பின்னணி என்ன அப்படின்றது இங்க பல பேருக்கு தெரியும். எப்படி நேருவோட பேரை பல இடத்துல இருந்து மாத்தி கலங்கத்தை ஏற்படுத்தினாங்களோ அதே மாதிரிதான் இப்போ நம்மளோட மகாத்மாவோட பேரையும் எல்லா இடத்துல இருந்தும் தூக்குறதுக்கான பிளான் இது. இதோட பின்னணி என்னன்றதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பண்றாங்கன்றதும் பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த திட்டத்தை எதிர்கட்சிகளும் இந்தியா கூட்டணியும் முக்கியமா தமிழ்நாட்டுல திமுகவும் இடதுசாரி கட்சிகளும் கடுமையா எதிர்க்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா தேசத்தந்தை மகாத்மாவோட பேரை மட்டும் நீக்கிறது இதோட ரீசன் இல்ல, அவரோட வரலாறையே அழிக்க பாக்குறது தான் இதனோட முக்கிய காரணம்னு அவங்க எல்லாம் சொல்றாங்க. புதுசா வைக்கிற இந்த பேரு வாயிலேயே நுழையல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம், எப்படி 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வந்தப்போ இந்தி திணிப்பை மையமா வச்சு வேலை செஞ்சாங்களோ அதையே தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி வந்து இன்னைக்கு இந்த திட்டத்திலையும் இவங்க செஞ்சிருக்காங்க. மகாத்மா பேரை நீக்கி புதுசா வாயிலேயே நுழைய முடியாத ஒரு இந்தி பேரை வச்சதுக்கும் இதுதான் காரணம். முக்கியமான காரணம் இந்தி திணிப்பு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கணும்னா பெயர் மாற்றத்தை மட்டும் இல்ல, மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படுற நிதி இதனால குறையும். இதையும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா எடுத்துக்கணும். இந்த பெயர் மாற்றம் தொடர்பான விவகாரத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணியோட எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்துல பேரணியை நடத்தினாங்க. இது மட்டும் இல்லாம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட ட்விட்டர் பதிவை பதிவிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க பெயர் மாற்றத்தை மட்டும் நோக்கமா வச்சு பண்ணல, தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் இந்தியை திணிக்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். இது மட்டும் இல்லாம ஊரக வளர்ச்சியை வளர விடாம தடுக்கிறது தான் இவங்களோட மெயின் பாயிண்ட்னும். சரி, இதுல இருக்க அரசியலெல்லாம் விட்டுட்டு இந்த திட்டம் மக்களுக்கு என்ன பண்ணுச்சு, இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்றத பார்ப்போம். 2005 தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டம்னு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 2009 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டமா மாறுச்சு. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா, கிராமத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நிதியாண்டுல குறைஞ்சது 100 நாள் நிச்சயம் வேலை இருக்கணும்ன்றது தான். இந்த வேலையை யாரெல்லாம் செய்யலாம், இதுக்கு எல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. கிராமத்துல இருக்கக்கூடிய 18 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இந்த வேலையை செய்யலாம். இந்த திட்டத்துக்குன்னு எந்த குவாலிஃபிகேஷனோ ஜாதி மதமோ பாகுபாடோ எதுவுமே கிடையாது. இந்த திட்டத்துல ஒரு மாநிலத்துக்கும் ஏத்த மாதிரி சம்பளம் மாறுபடும். உங்களுடைய சம்பளம் ஸ்ட்ரெயிட்டா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் மக்களுக்கு எப்படி உதவுச்சு? பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல இந்த திட்டத்தால பலரும் பயனடைஞ்சதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். முக்கியமா கிராமத்துல இருக்க மக்கள் மட்டும் பயனடைஞ்சாங்களான்னு கேட்டா இல்ல, கிராமங்களும் சேர்ந்துதான் இதுல ரொம்பவே பயனடைஞ்சிருக்கு. முக்கியமா ஏரி குளம்னு நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டு ரொம்பவே அழகா மாற்றப்பட்டுச்சு. மரம் செடி கொடின்னு ஊரே அவ்வளவு பசுமையா மாற்றப்பட்டுச்சு இந்த திட்டத்து மூலயமா. இந்த திட்டம் வெறும் சம்பளம் வழங்குற நோக்கத்துக்காக மட்டும் தொடங்கப்பட்டதான்னு கேட்டா இல்ல, கிராம வளர்ச்சிக்காகவும் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். வேலை இல்லாத காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பங்கள் இந்த திட்டத்து மூலயமா ரொம்பவே பயனடைஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துல வேலை செய்யறவங்கல்ல பெரும்பாலானோர் பெண்கள் தான். அவங்க கையில
காசு இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு அவ்வளவே உதவியா இருந்துச்சு. இந்த திட்டத்து மூலியமா வரக்கூடிய காசு அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையே மாத்தி இருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா ஏரி குளம் தூர்வாறுதல் மரம் நடுதல்னு நம்மளே நம்மளுடைய கிராமங்களை வளர்ச்சி அடைய அவ்வளவு உதவியா இருந்துச்சு இந்த திட்டம். இப்போ மக்களுக்கும் கிராமங்களுக்கும் இவ்வளவு பயனளித்த இந்த திட்டத்தை பேர் மாற்ற நோக்கம் என்ன, அதோட பின்னணி என்ன அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்பவே ஆச்சரியத்தையும் கேள்வியும் எழுப்பியிருக்கு. முக்கிய காரணமா இதுக்கு இந்தி பேரை வைக்கக்கூடிய காரணம் என்ன? இந்தி திணிப்பு கல்வி மொழி அப்படின்னு கடந்து இப்ப நம்மளோட வேலையிலையும் இந்த இந்தி திணிப்பு வந்து நிக்கிறது நம்மளை ரொம்பவே நெருக்கடியை உண்டாக்கணும் நம்பப்படுது. பெயர் மாற்றம் மட்டும் இல்லாம இந்த திட்டம் இருக்குமா இல்லையான்றதே இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. கிராமங்களோட வளர்ச்சி பிடிக்காம இப்படி எல்லாம் பண்றாங்களா, இல்ல இந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சா நிதி வழங்குறத குறைக்கலாம் அப்படின்ற நோக்கில இதெல்லாம் பண்றாங்களான்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க இந்த திட்டத்தால பயனடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ல வரதை வச்சு அடுத்த வீடியோ கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த திட்டம் ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். நம்ம கிராமத்துக்கும் நம்ம கிராம மக்களுக்கும் ரொம்பவே பயனுள்ள ஒரு திட்டம். ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.